ஹலோ ஏங்க. என்ன குழந்தை? ஏங்க எனக்கு ரூபா வேணும். ரூபாயா? எதுக்கு? ஏங்க எனக்கு மீன் சாப்பிடக்க ஆசையாக இருக்குது. அதான் மீன் வாங்கி திங்க போகிறீங்க, அதுக்கு ரூபா வேணும். மீன் திங்க ஆசையா இருக்குன்னா அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? வாங்கி குழம்பு வச்சு தருவா, சாப்பிடு. இல்லை, நம்ம வீட்டில் மீன் இல்லைங்க, பருப்பு குழம்பு தான் வச்சுருக்கு. சரோஜா இருக்கால, அவள் தான் மீன் வச்சுருக்கா. சரோஜாவி அம்மா வீட்டு முன்னால் வச்சு மீன் வறுத்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாசனை நம்ம வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துருச்சு. நான் போய் பார்த்துட்டு கேட்டேன்னா தரமாட்டேங்க. எனக்கு மீன் திங்கக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அவள் ரூபா கொடுத்தா தான் தருவாளாம். எனக்கு ரூபா தாங்க, நான் மீன் வாங்கி திங்க போகிறேன். ரூபா பீரோல இருக்க, எடுத்துக்கோ குழந்தை. ஏங்க எந்த பீரோவில் இருக்கு? என் பீரோல தான் இருக்கு குழந்தை, எடுத்துக்கோ. ஆ சரிங்க. நான் போன வைக்க மீன் வாங்கி திங்க போகிறேன். ஐ, பீரோவில் ரூபா இருக்குதான். இன்னைக்கு நம்ம சோறை திங்கக்கூடாது, ஃபுல்லாக மீனாக வாங்கி தின்றணும். ரூபாய் எடுத்துகிட்டு போவோம். என்ன சரோஜா மீன் ஊத்திட்டு இருக்கா? ஆமாக்கா, இங்க ஒரு அம்மா மீன் கொண்டாந்து பார்த்துக்கிடுங்க. அவிட்ட 1000 ரூபாய்க்கு மீன் வாங்கினாதான் வித்துக்கிட்டு இருக்கேன்க்கா. வியாபாரம் பண்ணாதானே பிழைக்க முடியும். சரோஜா அப்படின்னா இன்னைக்கு வியாபாரம் பண்ற உன் மாமியாருக்கு தெரியாது? ஏன் தெரியாது? என் மாமியாருக்கு தெரியும்க்கா. நான் இப்போ என் மாமியார் வீட்டில் இல்லைக்கா. என்ன சொல்ற சரோஜா? ஆமாக்கா, என் புருஷனை கூட்டிகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரூபா வேணும்ல, அதனால நான் உழைக்க போகிறேன். எதுக்கு சரோஜா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா? ஏக்கா, அதை ஏன்க்கா கேட்குறிய? நான் தான் என் மாமியாரை பற்றி உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல. அவளுக்கு நானும் என் புருஷனும் வேலை மட்டும்தான் செய்யணும். ஒரு அவசரத்துக்கு கூட எங்ககிட்ட 1 ரூபா தந்து வைக்க மாட்டீங்க அவக்கா. அதை இத்தனை நாள் பார்த்து எனக்கு மனசு வெறுத்து போது பார்த்துக்கிடுங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதனால நான் என் புருஷனையும் கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டேன். சரோஜா, உன் புருஷன் அவ்வளோ ஈஸியாக வெளியே வரமாட்டானே, எப்படி வந்தான்? என்னத்தை சொல்ல, நான் தான் மிரட்டி கூட்டிகிட்டு வந்தேன். என் புருஷன்ட்ட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், இந்த ஊரை விட்டு நானே எங்கள் அம்மையும் போயிருவோன்னு சொன்னேன். அதனால அவருக்கு என் மேலே கொஞ்சம் பாசம் அதிகம் தான், கூடவே வந்துட்டாருக்கா. சரோஜா, இருந்தாலும் நீ செஞ்சது சரியில்லை சரோஜா. உன் மாமியார் வீட்டில் இருக்கிறது உனக்கு நல்லது. என்னதான் கையில் ரூபா தரலனாலும் என்ன தேவைனாலும் வாங்கி தரதானே செய்யவன். அப்படி இருக்கும்போது நீ அவ வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது சரோஜா. அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் வீட்டை விட்டு நீ இப்படி வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? ஏக்கா, உங்களுக்கு அங்கே நடக்கிறது ஒன்றும் தெரியாதுக்கா. எவ்வளோ வேலை ஒரு நாளைக்கு நான் பார்க்கேன் தெரியுமாக்கா? நான் என்ன கேட்டாலும் வாங்கி தர மாட்டாவ. எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை தான் போடுவாவக்கா. இப்போ ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதுக்கு என் மாமியார் என்ன பேச்சு பேசிச்சு தெரியுமா? அந்த கோபத்தில் தான் வெளியே வந்துட்டேன். சரோஜா, சாதாரண போட்டோ, அதுக்கு எதுக்கு இப்படி கோபப்பட்டுட்டு வெளியே வரணும்? இப்போ இல்லைன்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாமே. ஏக்கா, எல்லாரும் கல்யாணம் முடிச்சு நல்லா ஆல்பெல்லாம் போட்டு வச்சிருக்காவ. ஏதோ பெரிய வெட்டிங் ஷூட்டெல்லாம் எடுக்காவக்கா. எங்களுக்கு கல்யாணம் தானே முடிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க. எனக்கு இதுலலாம் ரொம்ப ஆசைக்கா. அனுஷ்காவுக்கு இப்போ பெரிய வெட்டிங் ஷூட்டு நடந்து பார்த்துக்கிடுங்க. நாங்களும் எடுத்துக்கிட்டையும் போட்டான்னு கேட்டதுக்கு எங்கள் மாமியார் கூடாதுன்னு சொல்லிவிட்டு, அதான் நீங்களாவது ரூபா தாங்க, நாங்கள் போட்டோ ஸ்டுடியோவில் போய் எடுக்கோன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு 100 ரூபா தரேன், 2 போட்டோ எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லியாவக்கா. இப்படி இந்த ஒரு விஷயத்துக்கு இல்லை, எந்த விஷயத்துக்குனாலும் இப்படி தான் பேசியாவ. பணம் இருந்து என்னக்கா பண்ணுறது? ஆசை தேவைக்கு கூட நிறைவேற்றாத பணம் இருந்து என்னத்துக்கு? அந்த கோவத்தில் தான் அதுக்கு புரிய வைக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். சரோஜா, உன் கோவத்தில் நியாயம் இருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டே அது மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட மாட்டாவல்ல. புரியாதவே போறவக்கா. என் புருஷனுக்கு புரிஞ்சுதான் என் கூட வந்திருக்காரு. அவரும் என் கூட இருந்து என் அம்மாக்கிட்ட எத்தனையோ நாள் போராடி பார்த்துட்டாரு. அதனால தான் என் கூட வந்திருக்காரு. அதனால புரியாதவங்களை பற்றி நான் கவலைப்பட மாட்டேக்கா. சரி சரோஜா. ஏக்கா, மீன் வாங்கிடுங்கக்கா. சரோஜா, ஒரு துண்டு மீன் எவ்வளவு? ஏக்கா, ஒரு துண்டு 50 ரூபா தான், பெரிய துண்டுக்கா. நல்லா இருக்கும், நானே கையில் மசாலா அரைச்சி செஞ்சேன் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் எனக்கு வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பாருங்களா. வேணும்னே திரும்ப வந்து கேப்பிய. அப்படியே சரோஜா? ஆனாலும் விலை அதிகமாக இருக்கே. 200 ரூபாய்க்கு மீன் வாங்கியாச்சுன்னா குழம்பு வச்சிடலாம், வறுத்துறையும் செய்யலாம். நீ 4 துண்டு தான் தருவேங்கிறியே. ஏக்கா, இந்த மீனை பாருங்கக்கா, நல்ல மீனுக்கா. வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் வந்து சொல்லுவியே. 200 ரூபாய்க்கு இது தாராளமாக வாங்கக்கூடிய மீன் தான் நீங்களே சொல்லுவீக்கா. சரி சரோஜா, அப்போ கொடு. ஏக்கா, எத்தனை? எங்களுக்கு ஆளுக்கு ஒரு துண்டு உண்டா போதும். 4 துண்டு கொடு சரோஜா. சரிக்கா, தாரேன். சரோஜா, நல்லா சூடாக கட்டிதான். ஏக்கா, இந்தாங்க, எல்லாமே சுட சுடதான் இருக்கு, இப்போதான் பொறிக்க ஆரம்பிச்சேன். இந்தாங்கக்கா, சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க. நான் கொண்டு என் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு ரூபாய் எடுத்துட்டு வரேன் சரோஜா. சரிக்கா, போங்க. மீனுக்கா, மீன் எல்லாரும் மீன் வாங்க வாங்க. செமையா டேஸ்டா இருக்கும், வந்து சாப்பிட்டு பாருங்க. டோப்பமண்ட மீனெல்லாம் வித்து போச்சோ? எங்க வித்துருக்கு? என்ன இருக்கதான் செய்யுது. வந்தோடனே வித்து போச்சானே திஷ்டி போட்டுருவா. என்ன ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமாம் டோப்பமண்ட, எனக்கு நிறைய மீன் தாயம். நிறைய மீன்னா? எவ்வளோ மீன்? எவ்வளோ ரூபா வச்சிருக்கான்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தரேன்.
என்கிட்ட 500 ரூபா இருக்கு. 500 ரூபாய்க்கும் மீன் கொடுத்துரு. 500 ஆமா டோப்பமெண்ட. 500 மீன் வாங்கிட்டு வந்து சொல்லி அத்தை அனுப்புனாவளோ? இல்லை, என் புருஷன் தான் சொன்னார் பீரோல இருக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஓஹோ, அப்படி போகல கதை. ஆமா, 500 வாங்கிட்டு போய் யாரெல்லாம் சாப்பிடுவிய? எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு போறேன். இன்னைக்கு நான் சோறு திங்க மாட்டேன், மீனை மட்டும்தான் திங்க போறேன். எதுக்கு ஒத்தையில திங்கன்னு ஆசைப்படியா? அத்தைக்கு மாமாக்கு எல்லாருக்கும் ஆள் கொண்டு கொடுத்து திங்க வேண்டியதானே? அவியலுக்குலாம் தேவைப்படாது, அவிய கேட்கவே இல்லை. எனக்கு மட்டும்தான் மீன் திங்கக்கு ஆசையாக இருக்கு. அதனால தான் நான் கஷ்டப்பட்டு என் புருஷன்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு மீன் தான் டோப்பமெண்ட் 500 ரூபாய்க்கு. சரி சரி தாரேன். சரி, ஒத்தையில 500 திங்க போறாளாம். சரி, இது வயிறா வேற என்னதுமா தெரியல. புருஷனுக்கு கூட கொடுக்க மாட்டாபல்க. இந்த பிடி. இந்த ரூபா. எப்பா வாசனையே கம்மன்னு வருது. சீக்கிரமா சூடாரக்கில் கொண்டு சாப்பிடுவோம். ஐயோ, அத்தை பார்த்தா யாசுவாப்ளோ. பின்னாடி மறைச்சிட்டே பேசுவோம். எனக்கு சோறு வேண்டாத்த. வாழ்வு வரல, மீன் வந்திருக்குத்த. இல்லத்த, அது வந்து எனக்கு மீன் சாப்பிடக்கு தான் ஆசையா இருக்கு. நீங்க பருப்பு குழம்பு மட்டும் தானே வச்சிருக்கீங்க, எனக்கு சாப்பிட பிடிக்கல. சரி, நான் சும்மாவே கிடக்கேன். சோறு பொங்கி ஆக்கி வைக்கிறதுக்குள்ள சோறு வேணும்னு பறந்துட்டு இருப்பா. இன்னைக்கு சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டேன்னு ஓடியா. நான் சாராஜா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சோறு வேணும்னு கேட்டால இவா. இப்ப எதுக்கு பசிக்கல வேண்டான்னு சொல்லிட்டு போறா? ஒருவேளை அந்த கோமரி கிட்ட மீன் வாங்கி தின்றுப்பாளோ? சேச்சா, நான் ரூபா கொடுக்காம இவ எப்படி வாங்குவா? ரூபா கொடுக்கலன்னா அந்த கோமரியும் மீன் கொடுத்துருக்க மாட்டா. இப்ப சாப்பிடலன்னா என்ன பேரவு வந்து அவளே சாப்பிடுவா. நாம போய் வேலையை பார்ப்போம். மீனுமா, மீனே. சரோஜா, வாங்கத்தா. என்ன சரோஜா, நீங்க இப்படி மீன் வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு வாங்க சரோஜா, உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு தானே சொல்லியிருக்கேன். என்கிட்ட கேட்காம அம்மா தரலங்கிறதுக்காகலாம் எதுக்கு சரோஜா இப்படி வெளியே வந்தீங்க? என்கிட்ட கேட்டிருந்தா நான் தம்பிக்கிட்ட என்ன ஏதுன்னு கூட விசாரிச்சிருக்க மாட்டேன், உடனே எடுத்து கொடுத்துருப்பேன். இல்லத்தா, எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட கேட்கதே சங்கடமா இருக்குதா. உங்க அம்மா மனசார தந்த பரவாயில்ல, தரவே மாட்டேங்க. அதனால தான் நான் உங்க தம்பியை வெளியே வந்துட்டோம். நாங்க இங்கேயே இருக்கோம் தா. இருந்தாலும் இதெல்லாம் நல்லா இல்லை சரோஜா. நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். என் தம்பி இப்போ தனியா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு சரோஜா. சாரி அத்தா, நீங்க பேசுறத கேட்கும்போது எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா வேற வழி இல்லத்தா. சரி சரோஜா, வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சரி என்கிட்ட கேளுங்க. சீக்கிரமா மனசு மாறி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க சரோஜா. பார்க்கலாத்தா. சரி சரோஜா, குழந்தை மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலே வந்தாளா? வந்தாத்தா. 500 மீன் வாங்கிட்டு போனா. 500 ரூபாய்க்கா வாங்கினா? ஆமாத்தா, 10 துண்டு 500 ரூபா கட்டி கொடுத்தேன், இப்பதான் வாங்கிட்டு போனா. சரி சரோஜா, நானும் போய் சாப்பிட போறேன். சரி தான், போய் சாப்பிடுங்க. சரி, அவளை மீனை வாங்கிட்டு போய் தின்னால வச்சிருக்கால தெரியலையே. எனக்கு மட்டன் தான்ல சொல்லிட்டு போனா, விளங்குன மாதிரி தான். சாப்பிடு மாணிக்கா. மா, குழந்தை சாப்பிட்டாலாமா? அவ இன்னும் சாப்பிடலையா? நான் சாப்பிடுன்னு சொன்னேன். அவ இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ளவே படுத்து கிடக்கா. ஏமா, என்னாச்சு? தெரியல மாணிக்கா, நான் அப்பதே சாப்பிடுன்னு சொல்லியாச்சு. என்னவோ ஏதோ தெரியல, இன்னைக்கு சோறு வேண்டாம்னு சொல்லிட்டு போய் படுத்து கிடக்கா. சரிம்மா. நீ சாப்பிடு மாணிக்கா. ஏமா, மீன் எங்கம்மா? மீன் இல்லையா? என்னது, மீன் இல்லையா? ஆமா மாணிக்கா, இன்னைக்கு அந்த பாட்டு மீன் எடுத்துட்டு வந்தாவே. நான் வேலை அதிகமா இருக்கேன்னு பேசிக்கிட்டே இருந்தேன்னா அந்த ஆளு மீன் எடுத்துட்டு ஓடிட்டாவே. சரி, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு மீன் வாங்கிடுவோன்னு நானும் விட்டுட்டேன். வேலை வேற அதிகமா இருந்து மாணிக்கா. நாளைக்கு அம்மா மீன் வாங்கி மீன் குழம்பு வச்சு தரேன். இன்னைக்கு இதை சாப்பிடு. மா, சரோஜா மீன் வறுத்து வித்துட்டு இருக்காங்கல்ல? அவ மீனை வறுத்து வித்தா நம்மளுக்கு என்ன மாணிக்கா?
ம் சரிம்மா. குழந்தை மீன் வாங்கினது அம்மாக்கு தெரியாது போல இருக்கே. ஒருவேளை குழந்தை மீனை மட்டும் வாங்கி தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காளோ? ஐயோ அம்மா! இந்த குழந்தை எதுக்கு இப்படி சத்தம் போடியா?